கர்த்தர் மேலுள்ளதாக இன்றைய வசனம் ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன். அவர்கள் பலான நகரங்களை கட்டி அவைகளை குடியிருந்து திராட்சைத் தோட்டங்களை நாட்டி அவைகளுடைய பலரசத்தை குடித்து தோட்டங்களை உண்டாக்கி அவைகளின் கனிகளை புசிப்பார்கள். கர்த்தர் மேலுள்ளதாக இந்த வசனத்தை பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களுடைய சிறையிருப்பை திருப்புவேன் அப்படின்னு கர்த்தர் சொல்லியிருப்பார். சிறையிருப்பு திருப்பி பாழாய் கிடந்த நகரங்களை கட்டி அதில் பழங்கள் புசித்து திராட்சரசம் குடித்து சந்தோஷமாக இருப்பாங்கன்னு வேதம் சொல்லுது. இந்த வேளையில் நம்ம வாழ்க்கையிலையும் ஒரு சிறையிருப்பு கடந்து வந்திருக்கலாம். அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு தேசத்துக்கு சிறையிருப்பு அவங்க இடத்துல இருந்து நல்ல ஆசீர்வாதமும் சந்தோஷமான இடத்துல இருந்து அவங்க அவங்க எடுக்கப்பட்டு சிறை பிடிக்கப்பட்டு இன்னொரு இடத்துல அடிமையாக வாழ்ந்துருப்பாங்க, சிறையிருப்பு இருந்திருப்பாங்க. இந்த வேளையில் நம்ம வாழ்க்கையிலையும் ஒரு சிறையிருப்பு இருக்கலாம். அது ஒவ்வொரு வியாதியும் சிறையிருப்பாக இருக்கலாம், பொருளாதார சிறையிருப்பு, சமாதானம் சிறைப்பட்டு போயிருக்கலாம், குடும்ப வாழ்க்கை சிறைப்பட்டு போயிருக்கலாம். எந்த காரியம் சிறைப்பட்டு போயிருந்தாலும் நீங்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது உங்கள் சிறையிருப்பை கர்த்தர் ஜனங்களை சிறைப்பு திருப்ப தேவன் உங்களோட சிறைப்பு திருப்புவார். நீங்கள் எந்த விஷயம் பாழாய் கிடந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கை, குடும்பம், வீடு, உங்கள் ஆரோக்கியம் எது பாழாய் கிடந்தாலும் மறுபடியும் எடுப்பித்து சாட்சியாக மாற்றுவார். இந்த வேளையில் நம்ம எதாவது சிறைப்பட்டு இருக்குமானே நம்ம ஒரு விஷயம் நம்ம நிதானித்து பார்த்தோன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையிலையோ உலக காரியங்களையோ எந்த பகுதியாவது சிறைப்பட்டு இருக்குமானால் இந்த கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கண்டிப்பாக உங்கள் சிறைப்பை தேவன் திருப்புவார். அந்த சிறைப்பட்ட இடத்துலையும் மறுபடி செழிப்பு தருவார். அது வியாதியாக இருந்தால் மறுபடியும் ஆரோக்கியம் கிடைக்கும், பொருளாதாரத்தில் செழிப்பு தருவார். எந்த சமாதானத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ப்ரே பண்ண முடியல, ஜெபிக்க முடியல, வேதம் வாசிக்க முடியல, ஏதாவது சிறைப்பட்டு இருக்குமானால் அதில் மறுபடியும் சிறைப்பு திருப்பி ஒரு சாட்சியை தருவார். உங்களை முன் தேவன் மகிமைப்படுவார். அது அர்ப்பணிப்போம். இந்த பூமியிலையும் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை தேவன் தருவார். பரலோகத்தை ஆயத்தப்படுத்துவார். அநேக ஜனங்களை பரலோகத்துக்கு கொண்டு பயன்படுத்துவார். அர்ப்பணிப்போம். தேவனை கிருபை செய்வாராக. ஆமென்.